இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 9ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மாலை 4 மணிக்கு வேலூரில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து ரோட் ஷோ பிரச்சாரம் செய்கிறார். அப்போது தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா, கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மன், கள்ளக்குறிச்சி பாமக வேட்பாளர் தேவதாஸை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். இது தவிர திருவண்ணாமலை, ஆரணி, சிதம்பரம், கடலூர் தொகுதிக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் மோடி ஓட்டு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். அதன்பின் சென்னை செல்லும் பிரதமர் தீநகரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் தமிழிசைக்கு ஆதரவாக ரோட் ஷோ பிரச்சாரம் செய்கிறார். அதில் மத்திய சென்னை, வடசென்னை, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு மோடி ஓட்டு சேகரிக்கிறார். 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு நீலகிரியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் முருகனுக்கு ஆதரவாக ரோட் ஷோ பிரச்சாரம் செய்கிறார். மதியம் கோவையில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை உட்பட பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல்லில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். 13ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வரும் மோடி காலை 11 மணிக்கு பெரம்பலூரில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளரான பாரிவேந்தருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். அதில் திருச்சி, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மோடி பேசுகிறார். 14ஆம் தேதி விருதுநகரில் போட்டியிடும் நடிகை ராதிகாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அங்கு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார்.